إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் 3 கட்டங்களை சந்திக்கின்றான். அந்த 3 கட்டங்களை பற்றியும் அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சூரத்துர் ரூம் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஅஃபின், அல்லாஹ் இருக்கின்றானே அவன் உங்களை பலவீனமான நிலையில் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி தஅஃபின் குவ்வா, அந்த பலவீனமான பருவத்துக்கு பின்னால் உங்களை ஒரு பலமான பருவத்திற்கு அல்லாஹ் ஆக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் தஅஃபன் வ ஷைபா, அந்த பலமான பருவத்துக்கு பின்னால் மீண்டும் பலவீனத்தையும் முதுமையையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்துக்கு மனிதன் வருகின்ற பொழுது பலவீனமான நிலையிலே வருகிறான். அதனைத்தான் நாங்கள் சிறுபராயம் என்று சொல்லுகின்றோம். அந்த பருவத்தை கடக்கின்ற மனிதன் பலசாலியான பலம் வாய்ந்த ஒரு பருவத்தை அடைகிறான். அதைத்தான் நாங்கள் இளமை பருவம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த இளமை பருவத்தை மனிதன் கடக்கின்ற பொழுது மீண்டும் பலவீனமும் முதுமையும் அவனை வந்தடைகிறது. அதைத்தான் நாங்கள் முதுமை பருவம், வயசாலி பருவம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, பிறந்த மனிதன் 11 வயது வரையில் சிறுபிள்ளையாக இருக்கிறான். பெரும்பாலும் ஆண் மகனாக இருந்தால் அவன் தன்னுடைய இளமை பருவத்தை அடைவது, பொடியனாவுர் என்று சொல்லுவோம் நாங்க, இளைஞனாக மாறுவது 12 வயது பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். தூங்குகின்ற பொழுது முதல் தடவையாக இந்திரியம் வெளிப்படுகின்ற அந்த பருவம், அதனை இந்த உலகம் கட்டிலமை பருவம், டீனேஜ் என்று அடையாளப்படுத்துகிறது. 13 என்று நாங்கள் சொல்லுவோம்.
அங்கிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த இளமை பருவம் 40 வயது வரையில் அவன் இளைஞனாக இருக்கிறான். 40 வயது தாண்டுகிற பொழுது அவன் முதுமை பருவத்தின் முதிர்ச்சி பருவத்தின் ஆரம்ப கட்டத்தை அடைகிறான். 60 தாண்டுகின்ற பொழுது தள்ளாடுகிற பருவம், இயலாமை என்ற நிலைக்கு மனிதன் சென்றடைகிறான். இது பெரும்பாலும் மனிதனுக்கு நடக்கிற நிகழ்வு. ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் அவள் முதல் தடவையாக மாதவிடாயை காணுவது 9 வயதிலிருந்து எதிர்பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த 3 படித்தரத்திலும் அல்லாஹ் மனிதனுடைய பலத்தை குறிக்கின்ற சக்தி வாய்ந்த பருவம் என்று குறிக்கக்கூடிய அந்த பருவம்தான் இளைஞர் பருவம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனத்தில் அந்த பருவத்துக்கு இன்னொரு வாசகத்தை சொல்கிறான். எப்படி? ஃபஇன்னா ஹலக்னாக்கும், அல்லாஹ் மனிதர்களுடைய அந்த படைப்பின் துவக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்திரியத்திலிருந்து நாங்கள் மனிதனை படைத்தோம், அதன் பிறகு அவன் ஒரு சதை இரத்த கட்டியாக, அதன் பிறகு வடிவம் கொடுக்கப்பட்ட வடிவம் கொடுக்கப்படாத சதை துண்டுகளாக, இப்படி மனிதன் அந்த தாயுடைய கற்பறையிலே வளர்ந்து அவன் இந்த உலகத்துக்கு பிறந்து வருகிறான். சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு உங்களை நாங்கள் குழந்தைகளாக இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளியாக்குகிறோம். எதற்காக? சும்மலி தப்லுகு அசுத்தக்கும், பிறகு சிறுபராயத்தை கடந்து உங்களுடைய சக்தி வாய்ந்த பருவத்தை, கடுமையான அந்த பருவத்தை நீங்கள் அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அசுத்து என்ற வார்த்தையை பாவிக்கிறான். மிக பலமான பருவம், மிக கடுமையான பருவம். அல்லாஹ் ஒரு இடத்தில் கூவத் சக்தி என்று பாவிக்கிறான், இன்னொரு இடத்தில் மிக பலமான பருவம் என்று அல்லாஹ் பாவிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்கள் நானும் நீங்களும் இளமை பருவத்தின் அந்த சக்தியை, அந்த பலத்தை விளங்கினோமோ இல்லையோ, இந்த உலகம், குறிப்பாக இஸ்லாத்தின் விரோதிகள் இந்த பலமான பருவத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தின் விரோதிகள் இருக்கிறார்கள். அது யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அவர்கள் இஸ்லாத்தை எங்களை விடவும் ஆழமாக விளங்கி இருக்கிறார்கள். எங்களை விடவும் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆழமாக படித்து முஸ்லிம்களை எப்படி வழிகெடுக்கலாம், இளைஞர்களை எப்படி திசை திருப்பலாம், இஸ்லாமிய இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஈமானிய உணர்வை, அந்த இஸ்லாமிய உணர்வை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்பதற்கு ஏகப்பட்ட திட்டங்களை வகுத்து அதை உலகத்திலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இவர்களுடைய இந்த சதித்திட்டத்தில் அதிகம் சிக்குண்டவர்கள் இளைஞர்கள் தான். அதிலும் குறிப்பாக அரபுலகத்திலே வாழுகிற இளைஞர்கள் அவர்களுடைய சதிவலையிலே ஆழமாகவே சிக்கி தவிக்கிறார்கள். வெளியேற முடியாத அளவுக்கு சிக்கி தவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏன் இந்த இளைஞர்கள் குறிவைக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த இளைஞர்கள் திசை திருப்பப்பட வேண்டும் என்றால், பருவங்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பருவம், மனிதனுடைய காலகட்டங்களில் மிக விருப்பமான காலகட்டம் அல்லாஹ்வுக்கு இந்த இளைஞர் பருவம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 660வது இலக்க செய்தியாக பார்க்கலாம், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு, எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அந்த 7 கூட்டத்தில் ஒரு சாரார் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே, அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்வதிலே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த இளைஞன் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பருவம்
இளைஞர் பருவத்தில் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ்வது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. அதனாலதான் இந்த இஸ்லாத்துக்கு இருக்கின்ற விரோதிகள் அந்த பருவத்தில் மனிதனை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பாடத்திட்டங்களை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற ஏகப்பட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாலும் இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் திசை திருப்பப்படுகின்ற அதிக உதாரணங்களை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்று இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இந்த இளமை பருவத்தை நானும் நீங்களும் எப்படி கையாள வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சில நேரம் திருமணம் முடித்து எங்களுடைய வயதெல்லையை கடந்து 40 தாண்டி இருக்கலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அடிப்படையில் இளைஞர் சமூகத்தோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒன்றில் நாங்கள் இளைஞர்களாக இருக்கலாம், 12 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், வயதுக்கு வந்த நாளிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பொறுப்பிலே இளைஞர்கள் வளரலாம். என்னுடைய மகனாக, என்னுடைய நானா தம்பியாக, என்னுடைய குடும்ப உறவுக்காரனாக ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு இளைஞனோடு நாங்கள் தொடர்பு வைத்திருக்கலாம். அல்லது நான் ஒரு சமூகத்திலே வாழுகிற பொழுதோ, ஒரு ஊரிலே வாழுகிற பொழுதோ அந்த ஊரிலே இளைஞர் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, பல அடிப்படையில் நாங்கள் இளைஞர்களாக இளமை சமூகத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் ஒரு இளைஞனாக இருந்தால் எப்படி வாழ வேண்டும் என்பது தனி வழிகாட்டலுக்கு உட்பட்டது. எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற இளைஞர்களை இஸ்லாத்தின் விரோதிகள் வடிகெடுப்பதற்கு முன்னால், அவர்களை காவு கொள்வதற்கு முன்னால் எங்களுடைய பொறுப்பில் இருக்கின்ற அந்த இளைஞர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள், நெறிப்படுத்தப்பட வேண்டியவர்கள், பக்குவப்படுத்தப்பட வேண்டியவர்கள், இஸ்லாமிய உணர்வாலும் ஈமானிய உணர்வாலும் அவர்கள் கட்டி காக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நானும் நீங்களும் பொறுப்புணர்வோடு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்ன? சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை படித்தால் அதிலே அல்லாஹ் ஒரு இளைஞர் சமூகத்தின் வரலாற்றை பற்றி பேசுகிறான். அதிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இத் அவல் ஃபித்யது இலல் கஹ்ஃபி. அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு இளைஞர் சமூகம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய சமூக மக்கள் நாட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்கிற நிலையிலே வாழுகிறார்கள். அந்த இளைஞர் சமூகம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை கட்டிக்காக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு குகைக்குள் போல் மறைந்து கொள்கிறார்கள். ஏன்? நாட்டிலே வாழ முடியவில்லை, ஈமானோடு இஸ்லாமிய உணர்வோடு சமூகத்திலே வாழ முடியவில்லை. எனவே அவர்கள் ஒரு குகையிலே ஒதுங்குகிறார்கள். அந்த குகையிலே அவர்கள் ஒதுங்கிய நேரம் அல்லாஹ்விடத்தில் கேட்டது என்ன? ஃபகாலு, அவர்கள் பிரார்த்தித்தார்கள், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, எங்கள் இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை தந்துவிடு, எங்களுக்கு நீ ரஹ்மத்தை தந்துவிடு, வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய கர்மத்தில் எங்களுக்கு நேர்வழியை தந்துவிடு என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நினைவூட்டி பார்க்க சொல்லுகிறான், சிந்தித்து பார்க்க சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த இளைஞர் சமூகம் தன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய இஸ்லாமிய உணர்வை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படைக்கு செய்தது என்ன? ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தா. ஏன்? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து சரியாக கிடைக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாறவில்லை என்றால் இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழவும் முடியாது, மரணிக்கிற பொழுது முஸ்லிமாக மரணிக்கவும் முடியாது,
மறுமையில் சுவனப்பாக்கியத்தை பெறவும் முடியாது. எனவே நானும் நீங்களும் ஈமானோடு இஸ்லாமிய உணர்வோடு வாழ வேண்டும் என்றால், மரணிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவசியம். எனவே அந்த ரஹ்மத்து எனக்கும் உங்களுக்கும் கிடைத்து விடுமாக இருந்தால், விரோதிகள் என்னதான் வழிகேடுகளை எங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்தாலும், என்னதான் குழப்பங்களை அறிமுகப்படுத்தினாலும், என்னதான் பாவங்களை அழகுபடுத்தினாலும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டால் நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த ரஹ்மத்து தான் காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதிகம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், புத்தியுள்ள மனிதர்கள், சிந்தனை தெளிவுள்ள மனிதர்கள். இன்றைக்கு இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல, எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்ல, நான் வளர்ந்துட்டேன், நான் ஆளாவிட்டேன், நான் படிச்சிட்டேன், எனக்கு அறிவு இருக்குது, என் வாப்பாவை விட எனக்கு கம்ப்யூட்டரை பத்தி தெரியும், என்னுடைய தாயை விட எனக்கு மொபைல் போனை பத்தி தெரியும், என்னுடைய நண்பர்களை விட எனக்கு பிசினஸை பத்தி தெரியும். அறிவில் வளர்ந்திருக்கிறோம். அறிவுள்ள சமூகம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா ஆல இம்ரானிலே. புத்தியுள்ளவர்கள், சிந்தனை தெளிவுள்ளவர்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸிகு குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை நீ வழிகெடுத்து விடாதே, எங்களுடைய உள்ளங்களை நீ திசை திருப்பி விடாதே. பஅத இத் ஹதைதனா, இறைவா எங்களுக்கு நீ நேர் வழி காட்டிய பிறகு மீண்டும் எங்களுடைய உள்ளத்துக்கு வழிகேட்டை தந்து விடாதே. எப்படி அல்லாஹ் துஆ கேட்க சொல்கிறான்? ரப்பனா லா துஸிகு குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு அறிவை ரஹ்மத்தை தந்துவிடு என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அங்கும் பார்த்தோம், அந்த குகைவாசிகள் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டார்கள். இங்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை தந்துவிடு. எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இளைஞர்களாக இருந்தாலும் எங்களை சுற்றி சுற்றி வழிகேடுகளும் பாவங்களும் அசத்தியங்களும் அழகுபடுத்தி காட்டப்பட்டு கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் ரஹ்மத்தை கேட்டு வழிகேட்டிலிருந்து பாதுகாப்பை தேடிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நேர் வழியை தேடிக்கொண்டு நானும் நீங்களும் மிக கவனமாக பயணிக்க வேண்டிய நிலையிலே வாழுகிறோம். தந்தையாக இருப்பவர் தன்னுடைய இளைஞனான மகனுக்கு சொல்ல வேண்டிய வழிகாட்டல் என்ன? சகோதரனாக இருந்து கொண்டு தன்னுடைய இளைஞனான தன்னுடைய சகோதரனுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன? ஊரிலே ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு, சமூகத்திலே ஒரு சமூக சேவகராக இருந்து கொண்டு, சமூகத்திலே ஒரு செல்வந்தராக இருந்து கொண்டு தனக்கு கீழால் இருக்கின்ற இளைஞர் சமூகத்தை பார்த்து நெறிப்படுத்த வேண்டிய முறை என்ன? இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இந்த பிரார்த்தனையை காட்டிக் கொடுக்க வேண்டும். இளைஞனே, அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேள். இளைஞனே, அல்லாஹ்விடத்தில் அருளை கேள். இளைஞனே, அல்லாஹ்விடத்தில் வழிகேடுகளில் இருந்து பாதுகாப்பு தேடு என்கிற இந்த பிரார்த்தனையை காட்டிக் கொடுப்பதினூடாக எங்களுடைய இளைஞர் சமூகம் கட்டி காக்கப்பட வேண்டும், நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வாகன வசதிகளும் பொருளாதார வசதிகளும் மிகைத்திருக்கின்ற காலத்தில் அதிகம் இளைஞர்களுடைய மரண செய்தியை கேள்விப்படுகிறோம். ஏன்? அவர்களுக்கு வாகனத்தை கையில எடுத்தால் எப்படி செலுத்த வேண்டும் என்று தெரியாது, பொருளாதாரத்தை கையில எடுத்தால் எப்படி செலவழிக்க வேண்டும் என்பது தெரியாது. இன்றைக்கு இருக்கின்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மொபைல் போன்களாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்டர்நெட் வசதிகளாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் எப்படி பாவிக்க வேண்டும் என்று தெரியாத உலகத்திலே இளைஞர் சமூகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகத்துக்கு உணர்த்த வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 விடயங்களுக்கு பதிலளிக்காமல் மறுமை நாளையில் ஆதமுடைய மகனுக்கு ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாது என்றார்கள். என்ன சொன்னார்கள்?
மறுமை நாளையில் ஆதமுடைய மகனிடத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாது என்றார்கள். அதிலே ஒன்றென்ன சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனுடைய இளமை பருவத்தை பற்றிய ஒரு கேள்வி இருக்கிறது. இளமை பருவத்தை பற்றிய ஒரு கேள்வி இருக்கிறது. இளைஞனே, என்னுடைய மகனே, என்னுடைய நண்பனே, என்னுடைய சகோதரனே, உனக்கு 30 வயது, உனக்கு 40 வயது, உனக்கு 15 வயது, நீ இளைஞனாக இருக்கிறாய். இன்றோ நாளையோ மரணித்து விட்டால் உன்னுடைய இளமை பருவத்தை பற்றி ஒரு கேள்வியை அல்லாஹ் உன்னிடத்திலே கேட்பான். அதற்குரிய பதிலை நீ சொல்லவில்லை என்றால் உன்னால் சுவர்க்கத்தை நோக்கி ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாது என்கிற அந்த ஈமானிய உணர்வை, அந்த மர்மை சிந்தனையை கொண்டுதான் அந்த இளைஞர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. தந்தைமார்களே, இளைஞர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சமூக அங்கத்தவர்களே, பள்ளி நிர்வாகிகளே, உலமாக்களே, எங்களுடைய இளைஞர்கள் இப்படி நெறிப்படுத்தப்படுகிறார்களா? மறுமை சிந்தனையோடு வளர்க்கப்படுகிறார்களா? படைத்தவன் ரப்புடைய நினைவோடு வளர்க்கப்படுகிறார்களா? இதைத்தான் நானும் நீங்களும் அதிகம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய இளைஞர் சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு வெறுமனே உலகத்தை கொடுப்பதல்ல, மறுமை உணர்வோடு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். எந்த வினாடியும் மரணிக்கலாம். நான் உங்களுக்கு ஓதி காட்டினேன் அல்லவா, சூரத்துல் ஹஜ்ஜுடைய 5வது வசனம். அதிலே அல்லாஹ் சொல்கிறான், சும்ம லிதபுலுகு அசுத்தக்கும், குழந்தைகளாக பிறந்த நீங்கள் கடுமையான அந்த சக்தி வாய்ந்த பருவத்தை அடைவதற்காக அல்லாஹ் உங்களை குழந்தைகளாக படைத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நினைவூட்டுகிற விடயம் என்ன தெரியுமா? அடுத்த பருவத்தை சொல்வதற்கு முன்னால் வமின்கும் மய்யுதவஃபா, உங்களில் சிலர் மரணித்து போகலாம், அல்லாஹுவினால் கைப்பற்றப்படலாம் என்று இளைஞர் பருவத்துக்கு அடுத்த கட்டம் அல்லாஹ் மரணத்தை நினைவூட்டுகிறான். எதற்கு தெரியுமா? தன்னுடைய கையிலே ஒரு மோட்டார் பைக்கிளை எடுத்த பிறகு அடுத்தவனை மதிப்பதில்லை, அடுத்தவனை மனிதனாக பார்ப்பதில்லை, வேகமாக செல்லுகிற நேரம் இந்த வாகனத்தில் என்னுடைய ரப்பு என்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால், அல்லாஹு அக்பர், வாகனத்திலே ஏறி எங்களுடைய சிடி கருவிகளை சரிபார்க்கிற நேரம், ஸ்பீக்கர்களை அழகுபடுத்துகிற நேரம், எங்களுடைய மொபைல் போனில் இருக்கிற ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுகிற நேரம், சினிமா காட்சிகளை பார்க்கிற நேரம், யா ரப், என்னுடைய இந்த பயணம் முடிந்து விட்டால் என்ன நிலை? போகிற போக்கிலே என்னுடைய வாகனம் உருண்டு விரண்டு எக்ஸிடென்ட் ஆகி என்னுடைய மூச்சு நின்று விட்டால் என்ன நிலை? அல்லாஹு அக்பர். இந்த உணர்வோடு எங்களுடைய இளைஞர் சமூகம் கட்டி காக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை பக்குவப்படுத்தலாம், நெறிப்படுத்தலாம். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டியது, எங்களுடைய இளைஞர் சமூகத்துக்கு உணர்த்த வேண்டியது, இளைஞனே, யுவதியே, இன்றோ நாளையோ நீ மரணிக்கலாம். மரணித்து விட்டால் அந்த ரப்பு உன்னிடத்தில் உன்னுடைய வாலிப பருவத்தை பற்றி, கட்டிலமை பருவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்பான். அதற்குரிய பதிலை நீ அளிக்கவில்லை என்றால் உன்னால் மறுமையிலே சுவனத்தை நோக்கி ஒரு எட்டும் எடுத்து வைக்க முடியாமல் போய்விடும். எனவே உலகத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த மிகப்பெரிய பாக்கியம், இளைஞனாக வாழ வைத்திருக்கிறான். அந்த ரப்புக்காக சுஜூது செய்கின்ற இளைஞர்களாக, குர்ஆன் ஓதுகிற இளைஞர்களாக, மார்க்கத்தை பேசுகிற இளைஞர்களாக, பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற இளைஞர்களாக வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டலை காட்டிக் கொடுப்போமாக இருந்தால், இதுதான் இளைஞர்களை நெறிப்படுத்துகின்ற அடிப்படையில் மிகச்சிறந்த அடிப்படைகள் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டலை காட்டிக் கொடுக்கின்ற நன்மக்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் என்பது வெறுமனே தொழுவதற்கும் வெறுமனே இபாதத்தை செய்வதற்கும் மட்டும் உள்ள இடமல்ல. இங்கிருந்து இஸ்லாத்தை சுமந்த இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இங்கிருந்து மார்க்கத்தை பேசுகின்ற இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். எங்களுடைய வகுப்புகளுக்கு, எங்களுடைய குர்ஆன் கிளாஸுகளுக்கு எத்தனை இளைஞர்கள் வருகிறார்கள்? எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கின்ற இளைஞர்களை அறிவுள்ளவர்களாக மாற்ற நாங்கள் என்ன முயற்சி செய்கிறோம்? பணத்தை கொடுக்கிறோம், மாணிக்க கல்லை கொடுக்கிறோம், வாகனத்தை கொடுக்கிறோம், அவன் பாதை நடிகே திரிகிறான். மார்க்கத்தை கொடுப்பதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்கிறோம்? சகோதரர்களே, புகாரியை புரட்டுங்கள், 6008வது இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் சமவயதுடைய இளைஞர்கள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்தோம். 20 நாட்கள் தங்கி இருந்தோம். 20 நாள் முடிவடைகிற பொழுது இன்னா இஷ்தக்னா அஹ்லனா, எங்கட குடும்பத்தோட அன்பும் பாசமும் எங்கட உள்ளத்துக்கு வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள்கிட்ட கேட்டாங்க, உங்களோட குடும்பத்தில் நீங்க யாரை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க? 20 நாள் முடிவடைகிற பொழுது அவங்க சொல்றாங்க, எங்கட குடும்ப உறவுகள் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இரக்கமுள்ளவராக கருணை மிக்கவராக இருந்தார் அல்லவா? குடும்பத்தை விட்டு நீண்ட நாட்கள் தூரமாக்கி வைக்க விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தவர்களை நோக்கி நீங்கள் திரும்பி செல்லுங்கள். ஃபஅல்லிமூஹும் வமுரூஹும், எங்கள்கிட்ட 20 நாள் என்னவெல்லாம் படிச்சீங்களோ அந்த சமூகத்துக்கு படிச்சு கொடுங்க. அவர்களுக்கு நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. குர்ஆன் ஹதீஸ பேசுகிற புதிய ஆட்களுக்கு தெரியுமோ தெரியாது, பழையவர்களுக்கு பெரும்பாலும் இந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்கும். என்ன? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்ற கட்டளையை அந்த இளைஞர்கள் தான் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வந்து மார்க்கத்தை படித்தார்கள் இளைஞர்கள். அதனால தான் இன்றைக்கும் நானும் நீங்களும் அந்த இளைஞர்கள் படித்து எங்களுக்கு விட்டு சென்ற நபிகளாருடைய சுன்னாவை படித்து உண்மை முஸ்லிமாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளாருடைய காலத்திலே 70 லட்சம் இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அல் குர்ரா என்பார்கள். குர்ரான்டா என்ன தெரியுமா? காரிட பன்மை சொல். காரிண்டா குர்ஆன ஓதுறவர், திறம்பட ஓதுறவர். அன்பாண்டவர்களே, அந்த 70 பேருக்கும் பெயரே குர்ராக்கள் தான். அவர்கள் மதீனத்து மஸ்ஜிதிலே தான் இருப்பார்கள். மதீனத்து மஸ்ஜிதிலே தான் பெரும்பாலும் இருப்பார்கள். அன்பாண்டவர்களே, அவர்களுக்கு ஓய்வு நேரம் கிடைத்து விட்டால் அஹ்மதிலே விரிவாகவும் புகாரியிலே சுருக்கமாகவும் வருகிறது, அவர்கள் மதீனாவிலே ஒரு புறத்துக்கு ஒதுங்கி செல்வார்கள். எதற்காக தெரியுமா? இரவு முழுக்க அல் குர்ஆனை ஓதி அது என்ன சொல்கிறது என்பதை படிப்பார்கள். காலை நேரமாகிவிட்டால் அங்கிருக்கின்ற மதுரமான தண்ணீரை எடுத்து கொண்டு வருவார்கள், விறகுகளை சுமந்து கொண்டு வருவார்கள். அதனை மதீனாவிலே விற்பனை செய்து திண்ணை தோழர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கத்தை படிக்க வேண்டிய நேரத்தில் மார்க்கத்தை படித்தார்கள். சமூக சேவையில் ஈடுபடுவதற்காக மதுரமான தண்ணீரை சுமந்து வந்தார்கள், விறகுகளை சுமந்து கொண்டு வந்து அதனை விற்பனை செய்து கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்தார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு பணத்தை கையிலே கொடுக்கிறோம். மனிதா, இளைஞனே, நண்பனே, ஹலாலான வழியில தேடு. உனக்கு கிடைக்கிற மேல் மிச்சத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழி, சமூக பணியிலே ஈடுபடு. என்ன வழிகாட்டி கொடுக்கிறோம்? இளைஞர்களால் மாதாந்தம் ஒரு மார்க்க நிகழ்ச்சி, அல்லாஹு அக்பர், நடக்குமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பணி. இந்த இளைஞர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய ஊருக்கு சென்று மக்களை எல்லாம் அழைத்து தொழுகிற முறையை படித்து கொடுப்பார்களாம். இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அல் குர்ஆனை சரளமாக ஓத தெரியுமா? அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. நபிகளார் தொழுத பிரகாரம் தொழுவதற்கு ஒரு நாள் புகாரியை புரட்டி வாசித்திருப்போமா? முஸ்லிமை புரட்டி வாசித்திருப்போமா?
அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த ஜமாத்துகள் இருக்கிறார்கள், இளைஞர்கள், அவர்களுக்கு மௌலிதுகள் படிக்க வேண்டுமா? ஆழமாக படிக்கிறார்கள். யாசீன் ஓத வேண்டுமா? கத்தம் மஜ்லிஸுக்கு சென்று ஓதுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவை கொடுக்கட்டும், ஈமானிய உணர்வை கொடுக்கட்டும், சத்தியத்தில் விளக்கத்தை கொடுக்கட்டும். குர்ஆன் சுன்னாவை சுமந்த இளைஞர்கள் நாங்கள். குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே வளர்க்கப்படுகிறோமா? புகாரி முஸ்லிம் தெரியுமா? வாசித்திருக்கிறோமா? பொறுப்புதாரிகள் நாங்கள் அந்த இளைஞர்களை நெறிப்படுத்துகிறோமா? பக்குவப்படுத்துகிறோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய பொறுப்பில் இருக்கிற இளைஞர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள்தான் சமகாலத்தில் பலசாலிகள், எதிர்காலத்தில் சமூகத்தை நிர்வகிப்பவர்கள். எனவே அவர்களை கொண்டுதான் இந்த இஸ்லாம் கட்டி காக்கப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் ஆளப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் இளைஞர்களை நெறிப்படுத்துகின்ற சமூகமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மொபைல் போன் இன்றைக்கு மனித சமூகம் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும், ஆலிமாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருப்பதுதான் தொலைத்தொடர்பு சாதனங்கள், நவீன மீடியா வசதிகள். சகோதரர்களே, அது மொபைல் போன், டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் எதுவாக இருக்கட்டும், மிகப்பெரிய சோதனை. மிம்பர் மேடையில் இருந்து கொண்டும் ஈமானை பாதுகாக்க முடியாது, அப்படித்தானே? அந்த அளவுக்கு மிம்பர் மேடையில இருந்து மொபைல் போன்ல நோட்ஸை பார்த்து ஒரு நசிஹத்து பண்ணுவோம்டா, அதுக்கிடையில 2 மெசேஜ் மேல காட்டும், ஏதாவது குப்பையாக இருக்கும். அந்த அளவுக்கு என்ன, சில நேரம் பள்ளிக்கு மொபைல் போன் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம், அதை தவறி முன்பக்கம் திருப்பி வச்சிடுறோம். என்ன நடக்கும்? எங்கேயாவது ஒரு குப்பை மெசேஜ் நம்மட போன்ல வந்து அப்படியே லைட்டை பத்தி காட்டும். அந்த அளவுக்கு சோதனை நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் நானும் நீங்களும். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுக்கு மொபைல் போனை வாங்கி கொடுத்தாலும், கம்ப்யூட்டரை வாங்கி கொடுத்தாலும், இன்டர்நெட் வசதிகளை வாங்கி கொடுத்தாலும் எங்கட பொறுப்புல தானே நாங்கள் வைக்க வேண்டும். அதை எப்படி நெறிப்படுத்த வேண்டும்? இளைஞனே, என்னுடைய மகனே, என்னுடைய சகோதரனே, என்னுடைய தாத்தாவின் மகனே, என்னுடைய தங்கச்சியின் மகனே, அவர்கள் இளைஞர்களாக அழைக்கப்பட்டு விழிக்கப்பட்டு இந்த மொபைல் போனை நீ இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். இந்த மொபைல் போன் உன்னை சுவனத்துக்கு அழைத்து சென்றும் என்றால் இதை நீ பாவித்துக்கொள். வாட்ஸ்அப் பாவிக்கிறாயா? ஃபேஸ்புக் பாவிக்கிறாயா? டெலிகிராம் பாவிக்கிறாயா? அல்லாஹ்வை பயந்து பாவித்துக்கொள். இல்லை என்றால் இவைகளே உன்னை நரகம் கொண்டு போய் சேர்க்கும். யூடியூப் பாவிக்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, நேரம் இடம் கொடுக்காது. இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களால், மீடியாக்களால் மனித சமூகம் நாசமாகிற விதம், இளைஞர்கள் வீணடிக்கப்படுகிற விதம் சொல்வதற்கு இந்த மிம்பர் மேடை இடம் கொடுக்காது. அன்பார்ந்தவர்களை, கொஞ்சம் சிந்தியுங்கள். ஒவ்வொருவரும் வயது நாளைக்கு கபருக்கு போற நிலையில இருந்தாலும் சரி, இந்த மொபைல் போனால நானும் நீங்கள் நரகம் போயிடக்கூடாது. இன்றைக்கு மீடியாக்கள், இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் பொய்யைத்தான் விதைக்கிறது, பொய்யைத்தான் பேசுகிறது, பொய்யான தகவல்களைத்தான் பரிமாறுகிறது. நாங்கள் தேடுகிற நிலையில இல்லை, ஆய்வு செய்கிற நிலையில இல்லை. வருகிற மெசேஜ் உடனே 10 பேருக்கு சென்ட் பண்ணிட்டு தான் அடுத்ததை பார்க்கிறது. வந்த மெசேஜ் அதை பார்த்து 10 பேருக்கு ஏசிட்டு தான் அதை பத்தி தேடுறது. இதெல்லாம் சாதாரண பிரச்சனையா சகோதரர்களே? சாதாரண பிரச்சனையா? என்னை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தால், அது வாயால வந்தாலும் சரி, எழுத்துல வந்தாலும் சரி, மொபைல் போன்ல வந்தாலும் சரி, அதை நீங்கள் 10 பேரிடத்தில் போய் கதைப்பது புறம், கோல், ஹராம். சம்பந்தப்பட்டவற்றை தேடி பார்க்கிற நிலை இல்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இளைஞர்கள் இதைத்தான் கையிலே வைத்துக் கொண்டு சுத்துகிறார்கள். உண்மைகள் மறக்கடிக்கப்பட்டு பொய்கள் அழகாக காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே வாழுகிறோம். ஈமான் குளிதோண்டி புதைக்கப்பட்டு குஃபர் மேலோங்கி காட்டப்படுகிறது. இஸ்லாமிய உணர்வு புதைக்கப்பட்டு நயவஞ்சகத்தனம் மேலோங்கி காட்டப்படுகிற இந்த உலகத்திலே இந்த மொபைல் போன்கள், இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் எப்படி கையாளப்பட வேண்டும் என்கிற வழிகாட்டல் எங்களுடைய இளைஞர் சமூகத்துக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இதனாலேயே சீரழிந்து அழிந்து நாசமாகி போய்விடுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. போதை வசு பாவனை, அல்லாஹு அக்பர் பேசினால் இந்த மிம்பர் மேடை இடம் கொடுக்காது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுக்காக சிந்தியுங்கள். இளைஞர்கள் வீணடிக்கப்படுகிறார்கள். அது ஒரு பீடியாக இருக்கலாம், ஒரு சுருட்டாக இருக்கலாம், ஒரு
சிகரெட்டாக இருக்கலாம், அதை தாண்டி மதுபானம், அதை தாண்டி கஞ்சா, போதை வசி என்று ஏகப்பட்டவைகள். சகோதரர்களே, இளைஞர் சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். 100 ரூபாவை கையில கொடுத்தா, 1000 ரூபாவை கையில கொடுத்தா, மகனே நீ எதற்காக செலவழித்தாய், இளைஞனே உனக்கு எதற்கு இன்றைக்கு 1000 ரூபாய் செலவழிந்தது என்று விளக்கம் கேட்கிற அளவுக்காவது இருந்தால், பணத்தை கையில் எடுக்கிற ஒரு மகன் யோசிப்பனடை, இதை நான் செலவழிச்சா வாப்பா கேட்பாரே, நானா கேட்பாரே, முறையா செலவழிக்கணும், கணக்கு வழக்கில்ல, கொடுக்கிறது எடுக்கிறதுக்கு கணக்கு வழக்கில்ல, அவன் கொண்டு போய் மோசமான பாவனைக்கெல்லாம் செலவழித்து விட்டு வருகிறான். அன்பார்ந்தவர்களே, பணம் என்பது மறுமையிலே விசாரிக்கப்படுகிற உண்டு. பிள்ளைகளை நிர்வகிக்காமல், இளைஞர்களை கட்டுப்படுத்தாமல், வெறுமனே பணத்தை கொடுத்து உங்களுடைய பணத்தால் அந்த இளைஞர்கள் வீணடிக்கப்பட்டால் நிச்சயமாக நீங்களும் தப்ப முடியாது என்கிற பாடத்தை பெற்றுக்கொண்டு, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா கோணத்திலும் இளைஞர்களை நெறிப்படுத்துவோம். ஏண்ட கண்முன்னுக்கு ஒரு இளைஞன் தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லா தண்ட ஒட்டகத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸை ஏற்றி கொண்டு வார நேரம், ஹஜ்ஜுடைய அரஃபா மைதானத்தில் ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிற நேரம், அந்த இளைஞன் அந்த பெண்ணை திரும்பி பார்க்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அவருடைய கன்னத்தை அடுத்த பக்கம் திருப்பி விட்டார்கள். அல்லாஹு அக்பர். எங்களுக்கு தெரியாதா இது? எனக்கு முன்னால் ஒரு இளைஞன் தவறு விடுகிறான், பிழை செய்கிறான். இளைஞனே, வாலிபனே, இதை செய்யாதேண்டு அறிவுரை சொல்கிற சமூகமாக இருப்போம் சகோதரர்களே. அது ஏண்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போனா சகோதரர்களே, நாங்க பிழை செஞ்சா ஊர்ல யார் எவருன்னு தெரியாது, ஏசிட்டு போவாரு, நேரா வீட்டுக்கு போய்த்து உங்களோட மகன் இப்படி செய்யறாருன்னு எங்களை பத்தி சொல்லி கொடுத்துட்டு போவாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். வீட்டுக்கு போய் அடி வாங்கினோம், ஏச்சி வாங்கினோம், நல்லவர்களாக வாழ்வதற்கு வழி அமைந்தது. இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? தண்ட புள்ளையே திருத்த நேரம் இல்லை, நீ எப்படி கெட்டு நாசமா போனா எனக்கு என்னன்னு பார்த்துட்டு போறோம். அப்படித்தான் சமூகத்தில் ஒருத்தர் 2 பேரு உங்களோட வீட்டுக்கு வந்து, உங்களோட மகன் சிகரெட்டு குடிக்கிறத கண்டேனே, உங்களோட மகன் படம் பார்க்கிறத கண்டேனே, உங்களோட மகன் மோசமான வீடியோ பார்க்கிறத கண்டேனேண்டா சொன்னவரோட சண்டை பிடிக்கிற உலகம் வேண்டாம் சகோதரர்களே. உங்களோட மகனை பற்றி உங்கள்கிட்ட வந்து நல்லது சொல்றாரா? அவர்தான் உலகத்தில் உங்களை நேசிக்கிற மனிதர், அவர்தான் சிறந்த மனிதர் சகோதரர்களே. அவருடைய அட்வைஸை எடுங்க, அவரோட புத்திமதியை எடுங்க. மகன் வீட்டுக்கு வந்தா கேளுங்க, எப்பா இப்படி செஞ்சியா? சொன்னவனோட சண்டை பிடிக்காதீங்க. சில நேரம் உங்களோட மகன் உங்களை நம்ப வச்சு அவரை பொய்ய நாக்கலாம், சொன்னவரோட சண்டை பிடிக்காதீங்க. அவர் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து அட்வைஸ் பண்ணி இருக்கிறார் என்று பாருங்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், புத்திமதி சொல்லுங்கள். உங்களுடைய இளைஞர் சமூகத்தை பற்றி உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் காது கொடுத்து கேளுங்கள். அந்த அட்வைஸை, அந்த அறிவுரையை, அந்த விமர்சனத்தை ஏற்று இளைஞர் சமூகத்தை திருத்துவதற்கான முயற்சியை செய்யுங்கள். வல்லவன் ரஹ்மான் எங்களை, நாங்கள் இளைஞர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி, எங்களுடைய பொறுப்புக்கு கீழால் இளைஞர்கள் இருந்தால் அவர்களை அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகிற நிலையில் என்னையும் உங்களையும் எல்லா ஈமானிய உறவுகளையும் வாழச் செய்து, இஸ்லாத்தை நேசிக்கின்ற, நயவஞ்சகத்தனத்தை வெறுக்கின்ற, ஈமானை நேசிக்கின்ற, குஃப்ரை வெறுக்கின்ற, உண்மை முஸ்லிம்களை நேசிக்கின்ற, இஸ்லாத்தின் விரோதிகளையும் துரோகிகளையும் வெறுக்கின்ற உண்மை முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் வாழ்ந்து மரணிக்க வல்லவன் ரஹ்மான் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.